ஹாய் ஹலோ வணக்கம். பார்க்க போகிறது பைத்தான் ஸ்கிரிப்டிங்கில் ஒரு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம். இதை செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸாக நம்ம என்ன ஒரு ப்ரோக்ராம் ஸ்கிரிப்ட் நம்பர் 1ல் பண்ண அதே ஃபங்க்ஷனை தான் நம்ம இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, சிம்பிளான ஃபங்க்ஷனுங்க. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் டெஃப் அப்படின்னா பைத்தானில் வந்து டெஃபினிஷன் அப்படின்னு அர்த்தம். டெஃப் ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுங்க, ஸ்ட்ரிங்கை வாங்கிக்கோங்க. ஸோ அதே தான் நம்ம யூஸ் பண்ண எக்ஸ்டெண்டட் ஸ்லைஸ் அதே ஃபங்க்ஷனாலிட்டியை தான் யூஸ் பண்ணுறோம். :(-1) அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணிடும். நீங்கள் என்ன இன்புட்டாக கொடுத்தாலும் அதை ரிவர்ஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ எஸ் அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்ஸை வந்து இன்புட்டாக வச்சுக்கிறேன், ஆரை வந்து ரிவர்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, ரிவர்ஸ் பண்ணி இந்த ஆரில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எஸ்ஸும் ஆரும் ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கும் ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சுன்னா பாலிண்ட்ரோம். அதே இது வந்து ரெண்டுமே இப்போ மேட்ச் ஆகலை அப்படின்னா நாட் அ பாலிண்ட்ரோம் அப்படின்னு. இப்போ நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ண போகிற ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து தமிழ் அப்படின்னு பாஸ் பண்ணுறோம். ஓகே, இதை நீங்கள் இங்கே டாப்பில் ரைட்டில் ரன் பாலிண்ட்ரோம் இருக்கா, இல்லை அப்படின்னா ஷிஃப்ட் F10 கொடுத்தாலும் ரன் ஆகும். ஜஸ்ட் ரன் பண்ணுங்கள். ஸோ இதுவே சொல்லிடுச்சு த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அ பாலிண்ட்ரோம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே LIRIL. ஓகே, சேவ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ரன் அகைன் த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் அ பாலிண்ட்ரோம் அப்படின்னு வரும். இப்போ அதே இது TAT வச்சா TAT ஸ்மால் டி பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இட் ஒன்ட் கம், நாட் அ ஸ்ட்ரிங் வந்து நாட் அ பாலிண்ட்ரோம்னு வரும். இதில் இன்னொன்று என்னென்னா ரிவர்ஸ் ஆஃப் நம்ம இந்த ஃபங்க்ஷனை எத்தனை தடவைனாலும் கால் பண்ணலாம், அதுக்கு எத்தனை தடவை வேறு வேல்யூஸையும் நம்ம இதில் பாஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது கொடுத்துட்றேன், அடுத்து திருப்பி நம்ம எழுதின அதே ஸ்ட்ரிங்கை கால் பண்ணுறோம். ஓகே, அந்த ஃபங்க்ஷனில் என்ன வேல்யூ நம்ம பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஓகே சேவ் பண்ணுங்கள், ரன் பண்ணிங்க அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட்டான அவுட்புட் வந்துடும். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம எத்தனை இன்புட் கொடுத்தாலும் அதை ரன் பண்ணிடும். ஸோ போன ப்ரோக்ராமிங் 1ல் நம்ம என்ன அந்த எக்ஸ்டெண்டட் ஸ்லைஸ் நம்ம பார்த்தோமோ அதே தான். -:-1 கொடுக்கறனால ரிவர்ஸில் கம்ப்ளீட்டாக பிரிண்ட் ஆகிரும். அந்த -1 பதிலாக நீங்கள் 1 கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அரேயில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரே ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஸோ 1னா செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். இவ்வளோதான் மேட்ரு. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ப்ரோக்ராமிங்கோட ஸ்லைடோ வீடியோ வந்து சரியாக தெரியல அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். ஸோ அதுக்காக வந்து இந்த ஐடியை வந்து பைச்சாம் ஐடியோட லுக்கே கொஞ்சம் மாற்றிருக்கோம். ஸோ அதை பாருங்கள். அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, ஏன்னா நாங்களும் அதை சர்ச் பண்ணோம். செட்டிங்ஸில் போயிட்டு அப்பியரன்ஸில் போய் தீம் இருக்குது. ஸோ இந்த தீமை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். கொடுத்துருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் கலரில் மாறுது. நம்ம எதுவும் நம்ம டேக் கமெண்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா அது எல்லாமே வந்து வேறு கலரில் வருது. ஃபங்க்ஷன் எல்லாம் வருது, கண்டிஷன்ஸ் எல்லாம் இஃப்எல்ஸ் எல்லாம் ஒரு கண்டிஷனில் வந்து இது நான் சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். ஓகே, திஸ் இஸ் குவைட் யூஸ்ஃபுல். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இட்ஸ் அ சிம்பிள் ப்ரோக்ராம் டு செக் வெதர் அ கிவன் ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஓகே, see you in the next ஸ்கிரிப்டிங்கில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.